இன்னைக்கு நம்ம புது வீட்டு கிச்சன்ல என்ன புதுமையா பண்ணிருக்கோம் தான் பார்க்க போறோம். கிச்சன் மஸ்ட் ஹேவ். சோ கடைசி வரைக்கும் பாருங்க, சூப்பர் சூப்பரானதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமைக்கிற இடத்துக்கு கீழே கட்லரி பாக்ஸ், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிளேட், ஸ்மால் அண்ட் பிக் பிளேட் இங்கே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆயில் புல் அவுட் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் இது பேன் புல் அவுட். எல்லாமே பட்டரி ஸ்மூத்தா தான் இருக்கு, இழுக்கும் போது பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இன்டீரியர் பண்றதே பாத்தீங்கன்னா கன்வீனியன்ஸ்க்கு தான், அதுவும் கிச்சனுக்கு ரொம்ப மெயின். ஒர்க்கே பாத்தீங்கன்னா அப்பதான் செம்ம ஈஸியா இருக்கும், நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா சமைப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த விக்க பேஸ்கெட், இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். அண்ட் இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரட்டன் போடுறோம், அது இன்னும் முடியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெண்பா இருக்கனால நிறைய மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எங்கள் இன்டீரியர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எல்லா டீட்டெயிலும் நான் போக போக வந்து நான் சொல்கிறேன். எல்லாரும் ஸ்டாண்டர்டாக ரோலிங் ஷட்டர் போடுவாங்க, அது காஸ்ட்லி அண்ட் ஆல்சோ அதை விட இது கன்வீனியன்ட்டாக இருக்குல்ல. ஸோ எங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய செலிப்ஸ்க்குலாம் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். போக போக பார்ப்போம். அவ்வளோதான், பரடா.